அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா வகையான தடைகளையும் தகர்த்தெறிபவர் விநாயகப் பெருமான். மொத்தமாக விநாயகருக்கு 52 வடிவங்கள் இருப்பதாக சாஸ்திரங்கள் சொல்கின்றன. இதில் குறிப்பாக சங்கடஹர சதுர்த்தியான ஏப்ரல் 27ஆம் தேதி சனிக்கிழமையன்று நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் பணக்கஷ்டத்தை போக்குவதற்கு நிதி கணபதியையும், செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்க லக்ஷ்மி கணபதியையும் எப்படி வழிபட வேண்டும் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏப்ரல் 27ஆம் தேதி சனிக்கிழமையன்று சங்கடஹர சதுர்த்தி கடைபிடிக்க வேண்டிய அற்புதமான நாள். இந்த நாளில் சதுர்த்தி திதியானது 27/4/2024 அதிகாலை 8:17 மணிக்கு ஆரம்பித்து 28/4/24 அன்று காலை 8:21 மணிக்கு முடிவடைகிறது. இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதம் கடைபிடித்து மாலையில் விநாயகரையும் சந்திர பகவானையும் நாம் வழிபட வேண்டியிருப்பதால் சனிக்கிழமை 27/4/2024 அன்று இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. வாழ்வில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை தீர்க்க நிதி கணபதி மந்திரத்தையும், மேன்மேலும் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்க லக்ஷ்மி கணபதி மந்திரத்தையும் உச்சரிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. விரதம் கடைபிடிக்கும் முறை: சூரிய உதயத்திற்கு முன் காலையில் எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு வீட்டில் உள்ள விநாயகரின் திருவுருவ படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அருகம்புல் மாலை அல்லது மல்லிகைப்பூ மாலை சாத்தி விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். நாள் முழுவதுமே உண்ணாமல் விரதமிருந்து விநாயகப் பெருமானின் நாமங்களையும் ஸ்லோகங்களையும் பாடல்களை பாடிக்கொண்டும் விரதத்தை கடைபிடிக்கலாம். விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் சாப்பிட்டு எளிய சைவ உணவை எடுத்துக்கொண்டு பூஜை செய்யலாம். மாலையில் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று அவருக்கு நடக்கும் அபிஷேகத்திலும் பூஜைகளிலும் கலந்து கொண்டு திருநீறு, குங்குமம், அருகம்புல், சிறிது பூ இவற்றையெல்லாம் பிரசாதமாக பெற்றுக்கொண்டு கோவிலை 8 முறை வலம் வந்து வணங்கிவிட்டு வீட்டிற்கு வந்து விரதத்தை முடித்து கொள்ளலாம். இவ்வாறு கோயிலுக்கு போய் விநாயகரை தரிசிக்க முடியாதவர்கள் வீட்டிலுள்ள மாலை பொழுதில் வீட்டில் உள்ள விநாயகரின் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அருகம்புல் மாலை சாத்தி அல்லது மல்லிகைப்பூ மாலை சாத்தி ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து கொழுக்கட்டை, சுண்டல், சர்க்கரை பொங்கல் என்று ஏதாவது ஒன்றை நிவேதனமாக படைத்து அவருடைய மந்திரத்தை உச்சரித்தால் அதிவிரைவான பலன்கள் கிடைக்கும். நம் வீட்டில் இப்போ விநாயகர் படம் இல்லாமல் சிலை மட்டும் வைத்து வழிபடுபவர்களாக இருந்தால் விநாயகரின் சிலைக்கு குறைந்தது 3 அபிஷேகங்கள் செய்ய வேண்டும். சந்தனம், திருநீறு, பால் அபிஷேகம் செய்து சந்தனம், குங்குமம் இட்டு அருகம்புல் மாலை அல்லது மல்லிகைப்பூ மாலை சாத்தி ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து நிவேதனமாக கொழுக்கட்டை, சுண்டல், சர்க்கரை பொங்கல் இவற்றை ஏதாவது ஒன்றை நிவேதனமாக படைத்து வழிபட வேண்டும். விநாயகரை வழிபடும் பொழுது கூற வேண்டிய மந்திரம்: விநாயகரை நிதி கணபதியாக மனதார நினைத்து கொண்டு ஓம் வக்ரதுண்டாய ஹூம், ஓம் வக்ரதுண்டாய ஹூம் என்று 108 முறை உச்சரித்து வழிபட வேண்டும். நமக்கு மேன்மேலும் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்க லக்ஷ்மி கணபதியின் மூல மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். மந்திரம்: ஓம் ஸ்ரீம் கம் சௌம்யாய கணபதையே வரவரத சர்வ ஜனமே வசமானய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் கம் சௌம்யாய கணபதையே வரவரத சர்வ ஜனமே வசமானய ஸ்வாஹா. இந்த மந்திரங்களை உச்சரித்துக்கிட்டே இருந்துட்டு ஓரிரு நாட்கள்லேயே இந்த மந்திரத்தை உச்சரித்து விட்டு நம்ம கோட்டீஸ்வரராகவில்லையே என்று நினைப்பது மிக மிக தவறு. லட்சக்கணக்கில் இந்த மந்திரத்தை உச்சரித்து அதன் பின்பு இந்த மந்திரத்திற்கு எந்த அளவுக்கு உரியேற்றி வைத்து கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு அதிகரித்து கொண்டே செல்லும்.
என்பதில் சிறிதும் சந்தேகமே இல்லை. இந்த காலகட்டத்தில் பல முக்கியமான பணக்காரர்கள் விநாயகரின் இந்த மந்திரத்தை உச்சரித்து மேன்மேலும் வாழ்க்கையில் முன்னேறியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் ஏதாவது ஒரு மந்திரத்தை தினந்தோறும் உச்சரிக்கலாம், தவறில்லை. முடிந்தவர்கள் 2 மந்திரங்களையும் தினமும் 108 முறை அல்லது 1008 முறை உச்சரிப்பது வாழ்க்கையில் விரைவாக முன்னேற்றத்தை கொடுக்கும். சிறிய மந்திரங்களாக இருப்பதால் உச்சரிப்பதும் எளிது, நேரமும் குறைவாகத்தான் எடுக்கும். உங்கள் மனது முழுவதும் நீங்கள் கோட்டீஸ்வரராக வேண்டும் என்ற எண்ணத்தோடும் முழு நம்பிக்கையோடும் நிதி கணபதியையும் லட்சுமி கணபதியையும் நினைத்து கொண்டு இந்த மந்திரங்களை உச்சரித்து தூபதீப ஆராதனைகள் செய்து விநாயகரை வழிபடுங்கள். பின் வீட்டிற்கு வெளியே வந்து சந்திர தரிசனம் செய்து பிரசாதங்களை சாப்பிட்டு உங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாம். விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்களிலேயே உங்கள் முன்னேற்றம் உங்கள் கண்முன்னே தெரியும். இதுபோன்ற அற்புதமான சிறப்பான பயனுள்ள ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திடுங்கள். நன்றி, வணக்கம்.